Hello students, electrical machines 1 unit 4 3 phase transformer பார்த்துட்ருக்கோம். 3 phase transformer நம்ம last class load sharing of transformer with equal ratings அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம். ஸ்மால் டெரிவேஷன். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு அதே இந்த சேம் லோட் ஷேரிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரில் இப்போது அன்ஈக்குவல் ரேட்டிங்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லோட் ஷேரிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் வித் அன்ஈக்குவல் ரேட்டிங்ஸ் அப்படின்னா ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரோட பவரோட ரேட்டிங்ஸ் வந்து வெவ்வேறு விதமான ரேட்டிங் இருந்துச்சுன்னா லோட் ஷேரிங் ஆனது எப்படி நடக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கண்டிஷனில் ஏற்கனவே நம்ம போன லோட் ஷேரிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரில் ஈக்குவல் ரேட்டிங்ஸ் டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? இதே சேம் டயக்ராம், ஆனால் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷனோட இருக்கும். ஸோ அந்த சர்க்யூட் டயக்ராம் இதில் காட்டியிருக்கு. இதில் சர்க்யூட் டயக்ராம் இருக்குது. இந்த டயக்ராமில் இப்போது வழக்கம் போல் ரெண்டு பஸ் பார் இருக்குது. பஸ் பாரில் ஏ பி அப்படின்னு ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரில் டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வைண்டிங் ரெண்டும் பஸ் பாரில் கனெக்ட் ஆகிருக்கு. ப்ரைமரியில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால செகண்டரி வந்து லோடோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லோடில் கனெக்ட் பண்ணும் பொழுது மொதல் டிரான்ஸ்ஃபார்மர் ஏ அதோட செகண்டரி சைடில் ஒரு எண்டு லோடில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு எண்டு வந்து பின்ற டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்டரியோட ஒரு செகண்ட் எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பி டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி வைண்டிங்கோட ஃபஸ்ட்டு எண்டை ஏன்ற டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி வைண்டிங்கோட ஃபஸ்ட் எண்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. டயக்ராமில் பாருங்கள், ஃபஸ்ட்டு முதல்ல டிரான்ஸ்ஃபார்மர் ஏல செகண்டரி வைண்டிங்கில் அந்த லீடு அப்படியே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேராக ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மர் பி இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி வைண்டிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பின்ற டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி வைண்டிங்கோட முதல் எண்டை கொண்டு வந்து ஏ டிரான்ஸ்ஃபார்மரோட முதல் எண்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கனெக்ட் பண்ணி இது வந்து என்னதுன்னா காமனாக ஒரு லோடுக்கு போகும். இது அன்ஈக்குவல் ரேட்டிங்ஸோட ஒரு கனெக்ஷன் டயக்ராம். ஸோ இந்த கனெக்ஷன் டயக்ராமையே நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் மெஷின்ஸ் லேப் அப்படின்னு ஒன்று ப்ராக்டிக்கலில் இதே டயக்ராமை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வரைஞ்சி இதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி இதே டயக்ராம் அப்படியே நீங்கள் வரைஞ்சி கூட என்ன பண்ணுவீங்கன்னா 3 அம்மீட்டர்ஸ் கனெக்ட் பண்ணுவீங்க. அம்மீட்டர்ஸ் அதாவது என்னென்ன அம்மீட்டர்னால் நம்ம ஏற்கனவே போனதில் பார்த்தோம் இல்லையா? I = IA + IB அப்படின்னு பார்த்தோம்ல. அப்போது ஐஏவை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு அம்மீட்டர், ஏ டிரான்ஸ்ஃபார்மரோட வழியாக போகக்கூடிய அந்த கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அம்மீட்டர். அதே மாதிரி பின்ற வைண்டிங் வழியாக போகக்கூடிய கரண்ட்டை மெஷர் பண்ண ஐபி இருக்கா இல்லையா, அதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு அம்மீட்டர். அப்போ இந்த டயக்ராம் ஐஏன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு அம்மீட்டரை கனெக்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஐபின்னு போட்டிருக்கா இல்லையா, அந்த இடத்துல ஒரு அம்மீட்டர் போட்டுருவோம். அதே மாதிரி
இந்த கேபிட்டல் ஐன்னு ஒன்று போட்டிருக்காங்களே, ஸோ அந்த இடத்துல ஒரு அம்மீட்டர். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சுன்னா அந்த ஐஏ வழியாக, அதாவது பிரைமரி அந்த ஏன்ற டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக போகக்கூடிய கரண்ட்டை நம்ம மெஷர் பண்ணலாம். நம்ம அந்த ஐபி இந்த போட்டுக்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்மர், ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மர் பி வழியாக போகக்கூடிய கரண்ட்டை மெஷர் பண்ணால் இந்த ரெண்டு அம்மீட்டரும் டோட்டல் கரண்ட்டை இந்த ஐன்னு போட்டிருக்கா இல்லையா, அந்த இது ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணுவோம். அந்த அம்மீட்டர் வந்து நமக்கு அந்த டோட்டல் கரண்ட்டை காட்டும். ஐ ஈக்குவல் டு ஐஏ ப்ளஸ் ஐபின்ற வேல்யூவை காட்டும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம லேபில் நம்ம செஞ்சு பார்ப்போம். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் அண்ட் மெஷின்ஸ் லேப்னு ஒன்று இருக்குது. இந்த மெஷின்ஸ் லேபில் பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் 2 சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம செய்யும்போது நமக்கு அழகாக நமக்கு தெரியும். ஸோ இதுதான் என்ன பண்ணுறோம்னா தியரிட்டிக்கலாக நம்ம பார்க்குறோம் எப்படி இந்த ரெண்டு லோடும் ஷேர் ஆகுது. வெவ்வேறு ரேட்டிங்ஸ் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர், உதாரணமாக இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்ஸு செகண்டரியோட ரேட்டிங்ஸ் வேறு, அதே மாதிரி இந்த ஏன்ற டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி ரேட்டிங் வேறு, பின்ற டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி ரேட்டிங் வேறு, இந்த மாதிரி இருக்கும்பொழுது எப்படி லோட் ஷேர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போது பேரலல் ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த வோல்டேஜ் ரேட்டிங் ஆனது சமமாக இல்லைன்னா செகண்டரியில் தூண்டப்படக்கூடிய இஎம்எஃப்பும் சமமாக இருக்காது. முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும். அதாவது பேரலல் செய்ய வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரோட அந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா இல்லையா, ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் ரேட்டிங் சமமாக இல்லை அப்படின்னா செகண்டரியில் தூண்டப்படுகிற இஎம்எஃப் ஆனது சமமாக இருக்காது. அப்போது நோ லோடுலேயும் கூட ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட்டானது உருவாகும். இந்த படத்தில் இந்த டாட்டர் லைன் போட்டிருக்காங்க இல்லையா, டாட்டான்னு போட்டு ஒரு ஆர மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்டுன்றது. இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்டை லோடு கரண்ட்டோடு சேர்ந்து லோடுக்கு சப்ளை செய்யுது. இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்டு லோடு கரண்ட்டோடு சேர்ந்து லோடுக்கும் சப்ளையை கொடுக்குது. அதை வந்து நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். அப்போது பேரலல் செய்ய வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் ரேட்டிங் ஆனது சமமாக இல்லைன்னா செகண்டரியில் தூண்டப்படக்கூடிய இஎம்எஃப் ஆனது சமமாக இருக்காது. அப்போது நோ லோடில் கூட ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட்டானது என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆகும். நம்ம டயக்ராம் போட்டிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி டாட்டர் லைன் போட்டிருக்கலையே, அதுதான் சர்க்குலேட்டிங் கரண்ட். இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்டானது லோடு கரண்ட்டோடு சேர்ந்து லோடுக்கு சப்ளையை கொடுக்குது. இப்போ இதையே ஒரு டெரிவேஷனாக எழுதினோம்னா நம்ம ஒரு சில ரேட்டிங்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஏற்கனவே போன ஈக்குவல் ரேட்டிங்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இஏன்னா என்ன, இபின்னா என்ன, அதை நம்ம பார்த்தோமா இல்லையா. அதே மாதிரி ஐஏ, ஐபி, இசட்ஏ, இசட்பி, இசட்டு, கேபிட்டல் ஐ, இதெல்லாம் பார்த்தோம்ல. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சில பேராமீட்டர்ஸை நம்ம பார்க்கணும். இந்த பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நார்மலாக இந்த தான் பேராமீட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, பிரைமரி வோல்டேஜ்ன்றது ஈக்குவல் டு V1 வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி வோல்டேஜ் V1 வோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஏயோட வோல்டேஜ் ரேஷியோ வந்து ஈக்குவல் டு KA, வோல்டேஜ் ரேஷியோ. கேன்றது கான்ஸ்டண்ட்டாக சொல்லுவாங்க. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பியோட ரேஷியோ, டிரான்ஸ்ஃபார்மரோட பியோட ரேஷியோ KB அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது டிரான்ஸ்ஃபார்மர் ஏயோட ஈக்குவலண்ட் இம்பிடன்ஸை ரெஃபர் டு செகண்ட் எடுக்கும் பொழுது ZA, டிரான்ஸ்ஃபார்மர் ஏயோட ஈக்குவலண்ட் இம்பிடன்ஸை நம்ம ரெஃபரன்ஸ் டு செகண்ட் எடுக்கும்போது அதோட வேல்யூ ZAன்னு சொல்லுவோம். இதே டிரான்ஸ்ஃபார்மர் பியோட ஈக்குவலண்ட் இம்பிடன்ஸை ரெஃபர் பண்ணி செகண்டரிக்கு எடுக்கும் பொழுது அதை வந்து ZB அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஏ சப்ளை செய்யக்கூடிய கரண்ட்டு IA, ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா. இந்த டிரான்ஸ்ஃபார்மரு ஏ சப்ளை செய்யக்கூடிய கரண்ட்டு IA ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பி சப்ளை செய்யக்கூடிய கரண்ட்டு IB ஆம்பியர். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பி சப்ளை செய்யக்கூடிய கரண்ட்டு IBன்ற ஆம்பியர். அதே சமயத்தில் லோடுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து V2. டயக்ராமில் பாருங்கள், லோடுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ்
V2. அதே மாதிரி லோடு இம்பிடன்ஸு ZL. இதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸுக்கும் என்ன அர்த்தம்ன்றது அதுதான். அப்போது வோல்டேஜ் ரேஷியோ K அப்படின்னா என்னென்னா செகண்டரியில் இன்டியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் டிவைடட் பை ப்ரைமரி வோல்டேஜ். அதுதான் வோல்டேஜ் ரேஷியோ Kன்றது. வோல்டேஜ் ரேஷியோ Kன்றது செகண்டரியில் இன்டியூஸ்ட் ஆகக்கூடிய வோல்டேஜ் பை ப்ரைமரி வோல்டேஜ். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஏயோட வோல்டேஜ் ரேஷியோ கேஏயோட வேல்யூ என்ன இருக்குன்னா EA by V1. அந்த ஃபார்முலா படி EA by V1 அப்படின்ற ஒரு வேல்யூவை நோட் பண்ணுவாங்க. இந்த கண்டிஷனில் அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஏயோட இன்டியூஸ்டு வோல்டேஜ் EA வந்து எப்படி எழுதலாம்னா KA V1 அப்படின்னு நம்ம எழுதலாம். KA V1 அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். அப்போ EA ஈக்குவல் டு என்னென்னா KA V1 ஈக்குவல் டு அந்த KA V1 எப்படி எழுதுறோம்னா V2 ப்ளஸ் IA ZA அப்படின்னு நம்ம எழுதலாம். இது டிரான்ஸ்ஃபார்மர் ஏயோட செகண்டரியில் இன்டியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் EA. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் B இருக்கா இல்லையா, ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மர், அந்த ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த பியில் இருக்கக்கூடிய செகண்டரி EMF EB என்னன்னு சொல்லலாம்னா அதே தான். அப்போ என்ன அது EB கூட என்னது KB V1 ஈக்குவல் டு V2 ப்ளஸ் IB ZB. முதல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஃபுல்லாக A அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம், ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மருக்கு பின்னு நோட் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இப்போ லோடுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் V2 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா I into ZL அப்படின்னு எழுதலாம். அதாவது ஓம்ஸ் அப்படி நம்ம என்ன சொல்லுவோம் V ஈக்குவல் டு IR அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸு, இஜெட்ன்றது மொத்த ரெசிஸ்டன்ஸு. அதனால் V2 ஈக்குவல் டு IZL அப்படின்னு நம்ம சொல்கிறோம் லோட் இம்பிடன்ஸ். பட் நம்ம ஏற்கனவே என்ன தெரியும் நமக்கு I ஈக்குவல் டு IA ப்ளஸ் IB அப்படின்னு நமக்கு தெரியும். இங்கே இந்த ஐயோட மதிப்பை வந்து இந்த மூணாவது ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா V2 ஈக்குவல் டு ஐக்கு பதிலாக IA ப்ளஸ் IB அப்படின்னு போட்டு ZLன்னு நோட் பண்ணிடுறோம். இப்போது இந்த ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் 1ல் வந்து நம்ம பெருடும்போது EA ஈக்குவல் டு IA ப்ளஸ் IB ZL ப்ளஸ் IA ZAன்னு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அதே மாதிரி EBக்கும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா IA ப்ளஸ் IB ZL ப்ளஸ் IB ZBன்னு நமக்கு கிடைக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனாக நமக்கு கிடைக்குது. இப்போ தேர்ஃபோர் இந்த வேல்யூவுக்கு அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்பொழுது தேர்ஃபோர் ஐஏயோட வேல்யூ என்னென்னா EA மைனஸ் EB ப்ளஸ் IB ZB டிவைடட் பை ZA அப்படின்னு ஒரு வேல்யூவாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதே ஈக்குவேஷனை நம்ம ஆறாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்பொழுது நமக்கு EBயோட வேல்யூ கிடைக்கும். அந்த EBயோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா IA ZB ப்ளஸ் EA மைனஸ் EB ப்ளஸ் IB ZB டிவைடட் பை ZA இன்டூ ZL ப்ளஸ் IB ZLன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கடைசி நமக்கு IBயோட வேல்யூ நமக்கு கிடைக்கும், IBயோட வேல்யூ. அப்போ அந்த IBயோட வேல்யூ என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா EB ZA மைனஸ் EA மைனஸ் EB ஹோல் ப்ராக்கெட் இன்டூ ZL டிவைடட் பை ZA ZB ப்ளஸ் ZL இன்டூ ZA ப்ளஸ் ZB அப்படின்னு ஒரு வேல்யூவாக நமக்கு கிடைக்கும். இப்போ IB ஈக்குவல் டு EB ZA அந்த போல்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா பிளாக் கலரில் அதை பாருங்கள். அப்போ IB ஈக்குவல் டு EB ZA மைனஸ் EA மைனஸ் EB இன்டூ ZL divided by ZA ZB plus ZL into ZA plus ZB அப்படின்னு ஒரு வேல்யூவாக நமக்கு கிடைக்கும். அதோட கரண்ட் IBன்றது. இதே மாதிரி ஐஏக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதே மாதிரி அந்த BA அப்படின்றது ஃபுல்லாக அப்படியே AB அப்படின்னு ஃபுல்லாக மாறும். ஐபிக்கு EB ZAன்றது வந்து இங்கே ஐஏ கூட்டினது EA ZB மைனஸ் EA minus EB into ZL divided by ZA ZB plus ZL into ZA plus ZB. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்
பார்க்கும் பொழுது அப்போ சர்க்குலேட்டிங் கரண்ட் ஐசியை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இஏ மைனஸ் இபி டிவைடட் பை இஜட்ஏ ப்ளஸ் இசட்பி, இதுதான் அந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்லக்கூடியது. இப்போ நார்மலாக ஐஏ ஐபின்னு ஒரு கரண்ட்டு நார்மலாக போகும். இப்போது அன்பேலன்ஸ்டு லோடாக இருக்கிறதுனால, அதாவது அன்இக்குவல் ரேட்டிங்காக இருக்கிறதுனால ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெரிவேஷன் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்குறோம். அப்போ ஐஏ வழியாக ஐஏ முதல் டிரான்ஸ்ஃபார்மர் போகக்கூடிய கரண்ட்டு ஐஏ வேல்யூ எவ்வளவு, அதே மாதிரி ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா இல்லையா அது வழியாக போகக்கூடிய கரண்ட் எவ்வளவுன்றதை பார்த்துட்டு கடைசியாக இதில் போகக்கூடிய சர்க்குலேட்டிங் கரண்ட் ஐசியோட வேல்யூ என்னன்றதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ சர்க்குலேட்டிங் கரண்ட் ஐசின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஏ மைனஸ் இபி டிவைடட் பை இஜட்ஏ ப்ளஸ் இசட்பி அப்படின்ற ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதுதான் சர்க்குலேட்டிங் கரண்ட்டு ஐசி அப்படின்றது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட, அதாவது லோட் ஷேரிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் வித்து அன்இக்குவல் ரேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. முக்கியமான ஒரு 10 மார்க் கொஸ்டின் இந்த இது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த டயக்ராம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் டயக்ராம் திருப்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன், கொஞ்சம் கவனிங்க. அதாவது இந்த லோட் ஷேரிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரில் இப்போ அன்இக்குவல் ரேட்டிங்ஸ் நாம் பார்க்குறோம். இந்த அன்இக்குவல் ரேட்டிங்ஸில் ரெண்டு பஸ் பார், ரெண்டு கோடு மாதிரி போட்டிருக்காங்க இல்லை, இடது ஓரத்தில் ரெண்டு கோடு மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ரெண்டு லைன் இருக்குது. அந்த ரெண்டு லைனில் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் ஏ, டிரான்ஸ்ஃபார்மர் பின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் ஏ அண்டு டிரான்ஸ்ஃபார்மர் பி, இந்த ரெண்டு வேல்யூமே ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த முதல் டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக போகக்கூடிய வோல்டேஜ் V1ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ரெண்டாவது வோல்டேஜ், ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா இல்லையா, அது வழியாக போகக்கூடியதை என்னது சப்ளை V1. அப்போது அந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் நடுவில் கோர் இருக்கும். அப்போ இந்த முதல் டிரான்ஸ்ஃபார்மர் ஏ இருக்கா இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர் ஏவோட செகண்டரி நேரம் இங்கே போது லோடில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இசட்எல்ல. அதே மாதிரி முதல் டிரான்ஸ்ஃபார்மர் ஏவோட செகண்டரி வைண்டிங்கோட ரெண்டாவது எண்ட் எடுத்து பி டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கேருந்து லோடோட கனெக்ட் ஆகிருக்குது. அண்ட் தென் பி டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி எடுத்து லோடில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, செகண்ட் ஒரு எண்டு. அதே மாதிரி பி டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபஸ்ட் எண்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஏ டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியோட ஃபஸ்ட் எண்டில் கனெக்ட் பண்ணி அது லேக்டான லோடில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் போகக்கூடிய வோல்டேஜ் V1. அப்போது முதல் டிரான்ஸ்ஃபார்மரில் வரக்கூடிய இன்டியூஸ்டு EMF EA, ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மரில் வரக்கூடிய இன்டியூஸ்டு EMF EB அப்படின்றது. முதல் டிரான்ஸ்ஃபார்மரோட இம்பிடன்ஸோட வேல்யூ ZA, நம்ம ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மரோட இம்பிடன்ஸ் ZB. இந்த முதல் டிரான்ஸ்ஃபார்மரில் போகக்கூடிய கரண்ட்டு IA, ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மர் போகக்கூடிய கரண்ட்டு IB. அப்போ ரெண்டுலேயும் போகக்கூடிய டோட்டல் கரண்ட் IA IB ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய கரண்ட்டு I அப்படின்றது. ஸோ இங்கே இந்த செகண்டில் போகக்கூடிய வோல்டேஜ் V2 அப்படின்றது. இந்த லோடு வந்து ZL அப்படின்ற வேல்யூ. இந்த கன்ஸ்டியூஷனில் இந்த பேரலல் செய்ய வேண்டிய இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் ரேட்டிங் ஆனது சமமாக இல்லைன்னா, முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், பேரலல் செய்ய வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் ரேட்டிங் ஆனது சமமாக இல்லைன்னா செகண்டரியில் தூண்டப்படக்கூடிய EMF-ஓட அளவானது சமமாக இருக்காது. அப்போது ஒரு நோலோடுலேயும் கூட ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட் ஆனது ஃப்ளோ ஆகுது. இப்போ லோடு இல்லாமல் இருக்கும்போது கூட இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்டானது லோடு கரண்ட்டோடு சேர்ந்து லோடுக்கு சப்ளையை கொடுக்கும். இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட்டானது லோடு கரண்ட்டோடு சேர்ந்து லோடுக்கு சப்ளையை
செய்யுது. இந்த வகையில் என்னென்ன பேராமீட்டர்ஸில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்குது? பிரைமரி வோல்டேஜ் V1, டிரான்ஸ்ஃபார்மர் ஏயோட வோல்டேஜ் ரேஷியோ வந்து கேபிட்டல் K, கேபிட்டல் A. டிரான்ஸ்ஃபார்மர் பியோட வோல்டேஜ் ரேஷியோ வந்து KB. இதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஏயோட ஈக்குவலண்ட் இம்பிடன்ஸ் செகண்டரியோட ரெஃபர் பண்ணும் பொழுது அதோட வேல்யூ ZA. டிரான்ஸ்ஃபார்மர் பியோட ஈக்குவலண்ட் இம்பிடன்ஸ் ரெஃபர் பண்ணும்போது, அதாவது செகண்டரிக்கு ரெஃபர் பண்ணும் பொழுது அது வந்து ZB. இப்போது டிரான்ஸ்ஃபார்மர் ஏ சப்ளை செய்யக்கூடிய கரண்ட்டை IA அப்படின்னு பார்த்தோம். டிரான்ஸ்ஃபார்மர் பி சப்ளை செய்யக்கூடிய கரண்ட்டு IB ஆம்பியர். ஓகே, இப்போது அந்த லோடுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் V2. அது மாதிரி லோடு இம்பிடன்ஸை வந்து என்ன சொல்லுவோம்னா ZL ஓம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லோடு இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவோம்? ZL ஓம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது வோல்டேஜ் ரேஷியோ K ஈக்குவல் டு அதோட வேல்யூ என்ன இருக்கும்? செகண்டரி இன்டியூஸ்டு வோல்டேஜ் டிவைடட் பை பிரைமரி வோல்டேஜ். ஓகே, இப்போ இதோட வோல்டேஜ் ரேஷியோ K என்ன இருக்கும்? செகண்டரி இன்டியூஸ்டு வோல்டேஜ் பை பிரைமரி வோல்டேஜ். ஓகே, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஏயோட வோல்டேஜ் ரேஷியோ இந்த KA எவ்வளோன்னா EA பை V1 அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது டிரான்ஸ்ஃபார்மர் ஏயோட செகண்டரி இன்டியூஸ்டு EMF EA equal to KA V1 அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம். இதே ஸ்டேஜில் EA equal to KA V1 equal to V2 plus IA ZA அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து EB equal to நமக்கு KB V1 equal to V2 plus IB ZB அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது நமக்கு EA, அதாவது EAன்ற ஈக்குவேஷன் வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது நமக்கு IA அப்படின்ற ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். அந்த ஐஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா EA minus EB whole bracket plus IB ZB divided by ZA. Then இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது IBயோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போ IBயோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது EB minus ZA, அதாவது EB ZA மைனஸ் ப்ராக்கெட்டில் EA மைனஸ் EB இன்ட்டு ZL டிவைடட் பை ZA ZB ப்ளஸ் ZL இன்ட்டு ZA ப்ளஸ் ZB அப்படின்னு ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும் ஐபிக்கு. அதே மாதிரி IA ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா EA ZB மைனஸ் EA மைனஸ் EB ஒரு ப்ராக்கெட் இன்ட்டு ZL டிவைடட் பை
ZA ZB plus ZL into ZA plus ZB அப்படின்னு ஒரு வேல்யூ நமக்கு ஃபைனலாக கிடைக்கும். இதன் மூலமாக சர்க்குலேட்டிங் கரண்ட் ஐசியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா IC equal to EA minus EB divided by ZA plus ZB அப்படின்னு ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த ஈக்குவேஷன் மூலமாக இந்த லோட் ஷேரிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வித் அன்ஈக்குவல் ரேட்டிங்ஸில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு டெரிவேஷனில் நமக்கு IA கிடைக்கக்கூடிய கரண்ட்டோட அளவு, அந்த சர்க்குலேட்டிங் கரண்ட் எல்லாத்தையுமே வச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ EA ZB மைனஸ் EA மைனஸ் EB இன்ட்டு ZL பை ZA ZB ப்ளஸ் ZL இன்ட்டு ZA ப்ளஸ் ZB அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி IB ஈக்குவல் டு என்னென்னா EB ZA மைனஸ் EA மைனஸ் EB ZL டிவைட் பை ZA ZB ப்ளஸ் ZL இன்ட்டு ZA ப்ளஸ் ZB அப்படின்னு வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ இதோட ஃபைனலில் நமக்கு சர்க்குலேட்டிங் கரண்ட் ஐசியோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா IC ஈக்குவல் டு EA மைனஸ் EB டிவைட் பை ZA ப்ளஸ் ZBன்ற ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட் வேல்யூ நமக்கு கிடைக்குது. இதுதான் லோட் ஷேரிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வித் அன்ஈக்குவல் ரேட்டிங்ஸ் அப்படின்றது. இது ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.